ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய. சிவாய நம. சனத்குமார முனிவர் வியாச முனிவர்கிட்ட தொடர்ந்து சொன்னார். வியாச முனிவரே, காசி ஸ்தலத்தில் இருக்க ஒரு நந்தவனம் தேவலோகத்தில் இருக்க நந்தவனத்தை விட சிறப்பானது. சிவபெருமான் அந்த நந்தவனத்தை பார்வதி தேவிக்கு காண்பிக்க தேவியையும் தன்னோட கூட்டிட்டு அந்த நந்தவனத்துக்கு போனார். அங்க வில்வம், செண்பகம், கடம்பு, ஆல், அத்தி, தென்னை, வாழை, சுரப்புன்னை, பாரிஜாதம், மந்தாரம், மா, இழுப்பை முதலான மரங்களும், மல்லிகை, முல்லை, மனோரஞ்சிதம் முதலான கொடிகளும் பூத்திருந்தது. வண்டுகள் ரீங்காரம் செஞ்சு தேன் குடிச்சு பண்பாடுச்சு. சக்கரவாகம், சகோரம் முதலான பறவைகள் அங்கே நிறைய இருந்தது. யானை, புலி, கரடி முதலான மிருகங்களும் மயில்களும் இருந்தது. அப்போ சிவபெருமான் உமாதேவியை பார்த்து, பெண்ணே, குயில்களும் கிளிகளும் பேசும் பேச்சை கேட்டியா? தேவலோகம், வைகுண்டம் முதலான உலகங்கள்ல இருக்கிற பாரிஜாதம் மாதிரியான சிறப்பான மரங்கள் இந்த நந்தவனத்துல நிறைய வளர்ந்திருக்கிறத பார்த்தியா? கைலை, வைகுண்டம், சத்தியலோகம் முதலான உலகங்கள்ல இருக்க மரங்களும் பூக்களும் பழங்களும் கூட இங்க இருக்கிறது மாதிரி என்ன திருப்தி செய்யறதில்லை. பர்வதராஜகுமாரியே, இந்த நந்தவனம் ஏன் சிவலோகத்துல இருக்கிற வனத்தை விட சிறப்பானது. இங்க விஷ்ணுமூர்த்தி என்ன பூஜை செஞ்சு ஓங்கார ஸ்தானத்தை அடைஞ்சிருக்கார். பிரம்மதேவரும் தவம் செஞ்சு என்ன தியானம் செய்கிறார். பிரம்ம ரிஷிகளும் யக்ஷ கிண்ணறர்களும் சாயந்தர நேரத்தில் இந்த தீர்த்தத்தில் மூழ்கி என்னோட ஓங்கார ஸ்தானத்தை தரிசிச்சுட்டு போகிறாங்க. இதோ தெரியுதே, இதுதான் கபிலாகிருத்தம்ங்கிற தீர்த்தம். முந்தி இங்கே பிரம்மதேவர் சத்தியலோகத்திலேருந்து தினம் பால் கொண்டு வந்து என்ன அபிஷேகம் செஞ்சு பூஜை செய்யறது வழக்கம். ஒரு நாள் அவரோட உலகத்துல பசுக்கள் பிரம்மதேவருக்கு பால் கொடுக்காததால அவர் ரொம்ப மனசு சங்கடப்பட்டு என்ன கும்பிட்டார். அவரோட பசுக்களை அண்ணாந்து பார்த்தேன். அதனால அந்த பசுக்கள் கபிலை நிறத்துல பாலை பொழிஞ்சுது. அந்த பால் விழுந்த இடம் தான் கபிலாகிருத்தம். இதோட கரையில கோக்ஷிரேசனான்னு நான் இருக்கேன். இந்த கபிலாகிருதத்தில் குளிச்சு கோக்ஷிரேஷனை கும்பிடுறவங்க சிவலோகத்தில் வாழ்வாங்க. பிரம்மதேவர் பிரதிஷ்டை செஞ்ச ஹிரண்ய கர்ப்பேசனா நான் இங்கே இருக்கேன். விஷ்ணு பூஜை செஞ்ச சுனிலீஸ்வரனாவும் நான் இருக்கேன். இது ரெண்டையும் தரிசிச்சவங்க பெரும் போகங்களை அனுபவிப்பாங்க. இங்க முன்னாடி சில அசுரர்கள் புலி உருவத்துல நிறைய பேரை துன்புறுத்தினாங்க. அதனால என்ன தேவர்கள் சிவலிங்கத்துல பூஜை செஞ்சாங்க. அதனால நான் புலி உருவத்தோட அந்த அசுரர்களை சம்ஹாரம் செஞ்சேன். அதனால நான் வியாக்கிரேசனாவும் இருக்கேன். இந்த வியாக்கிரேசனை தரிசிச்சவங்க நல்ல கதியை அடைவாங்க. பார்வதி, நீயும் ஒரு காலத்துல உத்பலன், விமலன்கிற அசுரர்களுக்கு ஆண்களால இறப்பு இல்லைனோ இன்னும் சிறப்பான மற்ற வரங்களையும் தர அவங்க பலரையும் துன்புறுத்தினாங்க. தேவர்கள் வேண்டினதால நீயே அந்த அசுரர்களை அழிச்ச. உன்னால இறந்த அசுரர்கள் என்கிட்ட முக்தி அளிக்கணும்னு வேண்டினதால நான் அவங்களுக்கு முக்தி கொடுத்தேன். அதுதான் நிர்வாணேசம். நிர்வாணம்னா மோட்சம். நிர்வாணஸ்தானத்தை பார்த்ததும் பசு பாசங்கள் விலகிடும். நான் நிறைய கணங்களோட இங்க முதல்ல தங்கினேன். அதனால இந்த இடத்துக்கு ஜேஷ்டேசம்னோ அமலேசம்னு பேர் வந்தது. இதை தரிசிச்சவங்க ஒரு காலம் துக்கமடைய மாட்டாங்க. பார்வதி, இப்படி பல கோடி லிங்கங்கள் இந்த கஷேத்திரத்துல இருக்கு. இத கண்ணால பார்த்த உடனே அகங்காரம் போய் முக்திக்கு வழி கிடைக்கும். முந்தி தேவர்களும் அசுரர்களும் என்ன போற்றி தவம் செஞ்சு பூஜை செஞ்சாங்க. அப்போ நான் அவங்களுக்கு பூமியிலிருந்து தோன்றி காட்சி கொடுத்தேன். அப்போ இருந்து அவங்களால மகாதேவஸ்தானம்னோ இந்த இடத்துக்கு பேர் வந்தது. அந்த லிங்கத்தை தரிசனம் செஞ்சவங்களுக்கு முக்தி கொடுக்கணும்னோ அவங்க எல்லாரும் வேண்டி வரம் கேட்டபடி அந்த அவிமுக்தேச லிங்கத்துல நான் இருக்கேன். அங்க இருக்கிறவங்களுக்கு முக்தியை கொடுக்குறேன். பார்வதி, உங்க அப்பா பர்வதராஜன் பிரதிஷ்டை செஞ்ச கைலேசலிங்கத்துல என்ன கும்பிடுறவங்களுக்கு நான் சிவலோக பிராப்தியை கொடுக்குறேன். வரண அசிங்கிற 2 நதிகள் சங்கமிக்கிற சங்கமஸ்தானத்துல என்ன கும்பிடுறவங்களுக்கு பிறவிகள் இருக்காது. அந்த 2 நதிகளும் கூடுற காரணத்தால தான் காசி ஸ்தலத்துக்கு வாரணாசின்னு பேர் உண்டாச்சு.
இந்த திருஸ்தலத்துக்கு நடுவில் இருக்க மத்திய தேசம் யோகங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியது. இன்னும் சித்தேசம், போகேசம், சுக்ரேசம், சம்புகேசம், கம்பீரேசம், யமேசம், கேதாரேசம், ஈசானேசம் முதலான இடங்கள்லையும் நிறைய புண்ணிய மூர்த்தங்களா நான் இருக்கேன்னு சிவபெருமான் சொன்னார். அங்க தவம் செஞ்ச நந்தி தேவருக்கு திருக்கைலாய மலைக்கு காவல் புரிகிற அதிகாரத்தையும் தன் கணங்களுக்கெல்லாம் தலைமையும் கொடுத்தார்னு சனத்குமார முனிவர் வியாச முனிவருக்கு சொன்னார்.